நுழம்பு பரவுவதற்கு ஏதுவாக சூழலை வைத்திருந்த 189 வீட்டு உரிமையாளருக்கு நேற்றைய தினம் அறிவித்தல் விடுக்கப்பட்டதாக கொழும்பு மாநகர சபை தெரிவிக்கின்றது. அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவன் விஜயமுனி சுட்டிக்காட்டுகின்றார். கொழும்பு வடக்கில் உள்ள அனைத்து நகர பிரிவுகளிலும் உள்ள வீடுகள் நேற்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி குறிப்பிட்டார். இதன்போது 18,191 வீடுகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். இந்த நடவடிக்கைகளுக்காக 600 குழுக்கள் ஈடுபட்டதுடன் ஒவ்வொரு குழுவிலும் சுகாதார வைத்திய அதிகாரி ஒருவரும் ராணுவ மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒருவரும் வீதமும் உள்ளடக்கப்பட்டிருந்ததாக டாக்டர் ருவன் விஜயமுனி தெரிவித்தார். இந்த குழுவினர் வீடு வீடாக சென்று டெங்கு நுழம்புகள் பரவுவதற்கு ஏதுவாக சூழல் காணப்படுகின்றதா என சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கொழும்பு மாநகர சபை குறிப்பிடுகின்றது. இதன்போது டெங்கு நுழம்பு குடம்பிகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்த 189 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டதுடன் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி கூறினார். மழைநீர் வடிந்தோடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள பீலிகள் மற்றும் வடிகான்களிலேயே நுழம்புகள் அதிக அளவில் பெருகுவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதேவேளை இன்றைய தினம் மத்திய கொழும்பு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் ஜிந்துப்பட்டி, கொச்சிக்கடை, கிராண்ட் பாஸ், கோட்டை மற்றும் புறக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் ருவன் விஜயமுனி மேலும் தெரிவித்தார்.